பூமியில மட்டும் ஏன் உயிர்கள் இருக்கு? நாம எதுக்காக வாழ்றோம்? அதாவது இந்த வாழ்க்கையோட நோக்கம், லைஃபோட பர்பஸ் என்ன? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பர்பஸ் என்ன? விதிங்கிற ஒரு விஷயம் நிஜமாலே இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நமக்குள்ள அடிக்கடி கேள்விகள்லாம் எழும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமாக தான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படிங்கிறத அந்த புக்கோட பேர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே சில நேரங்களில் ஒரு சைடு சாஞ்சு நின்று பேசும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பக்க நியாயங்களையுமே பேசுது. கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு ரெண்டு பக்க நியாயங்களையுமே தான் அது பேசுது. அதே மாதிரி விதின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னா, விதின்னு ஒன்று இருக்கு, அது எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியை முன்வைக்கிறாரு. அது கேட்கவே சுவாரஸ்யமாகவும் இருக்கு. அதுலயும் ஒரு சாப்டர்ல இப்போ ஒருவேளை நமக்கு இந்த லைஃபோட பர்பஸும் இந்த பிரபஞ்சத்தோட பர்பஸும் தெரிய வந்துச்சுன்னா அப்போ நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், மற்ற உயிரினங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்காக இது ரெண்டுத்தை பத்தி மட்டும் பேசாம இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாரு. ரொம்ப குறிப்பா மனுஷனோட கேரக்டருக்கும் பர்சனாலிட்டிக்குமான டிஃபரன்ஸ் என்ன, நம்மளுடைய ஆறாம் அறிவு இருக்கு இல்லையா, அதே மாதிரி மற்ற உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கு, அந்த அறிவுக்கும் நம்ம அறிவுக்குமான தொடர்பும் வித்தியாசமும் என்னென்ன, இந்த ரெண்டு விஷயங்களையும் எடுத்துட்டு போய் அதை நம்மளோட மெயின் கேள்வியான இந்த பிரபஞ்சத்துடைய இருப்பு எதுக்காக இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியோட தொடர்புபடுத்துறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம பண்டைய தமிழர்களுக்கும் மற்ற நாடுகளுக்கு அந்த காலத்துல இருந்த அந்த வியாபார நட்பு என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த நட்புக்கும் இந்த மெயினான விஷயத்துக்குமான தொடர்பு என்னன்னு நிறைய விஷயங்களை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அடடா இது சூப்பரா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. இல்ல எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது என்னன்னா, மரணத்தோடைய தேவையும் அவசியமும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர்ல பேசியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மொத்தம் 9 சாப்டர் அவர் பேசியிருக்காரு. பேசுறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள், அதனால யாருக்கும் போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில எமோஜிஸ் நிறைய சேர்த்திருக்காரு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாத்துது. அதுக்கப்புறம் அதோட ஆத்தர்ட்ட நம்ம பேசும்போது இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எமோஜி நாவல், அதாவது எமோஜின் வழியாக எழுதப்பட்ட முதல் நாவல் இதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் புத்தகத்தை முழுசா படிச்சு முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் நம்ம சேனல் பயோல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த புக்கை வாங்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வேற ஒரு தாட் ப்ராசஸே அது உருவாக்கும்.